காலத்துல இருந்து எம்ஜிஆர் அவர்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் ரொம்ப நெருங்கின நட்பு. நான் காலேஜ்ல படிக்கிற காலத்துல நான் சினிமால ஆக்ட் பண்ணணும்ட்டு அவருக்கு ரொம்ப ஆசை. அப்போல இருந்து என்கிட்ட அவர் சொல்லிட்டே இருக்கார், சினிமால பண்ணணும், என் கூட நடிக்கணும். ஆனா என்னமோ சினிமா உலகத்துக்கு எனக்கு மரியாதை இருந்தாலும் நான் சினிமால சேர்ந்து நடிச்சா என்னுடைய காலேஜ் படிதான் எனக்கு பாதிக்கும்னு நினைச்சுதான் நான் என் லைஃப் பூரா அது வேண்டான்னு வச்சேன். அவர் ரொம்ப கீழா 2 படம் அவரோட நான் நடிக்கணும்னு நினைச்சார். ஒண்ணு கல்கியோடைய இம்மார்டல் ஒர்க் சிவகாமியின் சபதம். அதுக்கு நீ சிவகாமியா நடிச்சாதான் நான் அந்த படம் எடுப்பேன்னு 1 மாசம் வாதாடின்னு இருந்தேன். நான் அம்மா கிட்ட சொல்றேன் அப்படின்னு. எங்க அம்மா கிட்ட சொல்றதுக்காகவே இல்லை, என்னை விட்டுடுங்க, நான் சினிமால நடிக்கிறதாக விரும்பல அப்படின்னு நான் ரொம்ப ஸ்டெப் ஃபாஸ்டா இருந்துட்டேன். பாருங்க, நான் மாட்டேன்னு சொன்னதுல இருந்து அந்த படமே நிஜமாவே எடுக்கல அவர். அதே மாதிரி ஆட பிறந்தவள்னு இன்னொரு படம், அதுதான் நடிக்கணும்ட்டு ரொம்ப விரும்பினார். அது எங்க அப்பா இறந்து போன பிறகு அவர் காத்தால 6 மணிக்கு போன் பண்ணுவார். போன் பண்ணா எங்க வீட்டுல எல்லாருமே போன் எடுக்கவே பயப்படுவோம். ஏன்னா சேச்சா போன் பண்ணுவார், ஐயோ நம்ம மாட்டேன்னு நான் எப்படி சொல்லு, நீ சொல்லிக்கோ நீ போக முடியாதுன்னு சொல்லு நான் அண்ணால. ஆனா கூட நான் கடைசி வரைக்கும் என்னை விட்டுடுங்க, நான் அதுல நடிக்கல, வேற நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன், நான் மற்றது வேண்டாம் எனக்கு சினிமா, நான் ஒரு வழியில நான் போயிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அதுல என்ன ஒரு பெருமை எனக்குன்னா அவருடைய பெருந்தன்மையை பாருங்க. இதுக்காக அவர் கோச்சுக்கவே இல்லை. இதுக்கப்புறம் எங்கிட்ட இருக்கிற ஒரு மதிப்பும் அன்பும் அவருக்கு ஜாஸ்தி ஆயிடுது.